ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரிவானி ஆர்ட் ஸ்டுடியோ. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான கிரீட்டிங் கார்டு மேக்கிங் தாங்க. மோர் தென் 32 கார்ட்ஸ் போல் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்றதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆல் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக கலர்ஃபுல்லாக சென்டரில் சன்ஃப்ளவர் வர மாதிரி இந்த கிரீட்டிங் கார்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து முழுக்க நான் கலர் சார்ட் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து திக்னஸ்க்கு சார்ட் பேப்பரில் யூஸ் பண்ணால் நம்ம வந்து கார்ட் மேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ அண்ட் ரெட் கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 சார்ட் எடுத்திருக்கேங்க ப்ளூ கலரில். அது வந்து இது மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். A4 சைஸ்க்கு இந்த சார்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் ஆஃபாக கட் பண்ணதை அகைன் நான் ஆஃபாக கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது மாதிரி கட் பண்ணும்போது 4 சார்ட்டில் நமக்கு வந்து 32 பீசஸ் கிடைக்கும். ஸோ கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து A4 சைஸ் பேப்பர். ஸோ இதையும் நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் சார்ட்டில் 4 சார்ட் எடுத்திருக்கோம். ரெட் கலர் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் தான் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு அந்த A4 சைஸ் பேப்பரில் ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ரெட் கலர் சார்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் சார்ட் பேப்பரில் ஹார்ட்டின் ஷேப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பை இந்த ப்ளூ கலர் சார்ட் பேப்பரில் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற மேல் டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டக்கப்புறமா தான் இந்த ரெட் கலர் பேப்பரை ரிவர்ஸில் திருப்பி பேக் சைடில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க செகண்ட் ஸ்டெப். நம்ம இந்த ஷேப்பில் தான் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருப்போம். பட் பேக் சைடில் பேஸ்ட் பண்ணும்போது அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த கார்ட் லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கம்மியாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த பேக் சைடில் இந்த ரெட் கலர் சார்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes காஞ்சிட்டக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஒரு க்ராஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் ஒட்டியிருக்கிற இந்த ரெட் கலர் ஆர்டின் ஷேப்பை இப்படி இதிலோட இன்சர்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இந்த கார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து எல்லோ கலர் சார்ட்டில் சன்ஃப்ளவர் ட்ரா பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வேறு இன்னோவேட்டிவாக இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணலாம். ஸோ உள்ள வேர்டிங்ஸ் எழுதுறதுக்காக நான் A4 சைஸ் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த பேக் சைடில் வச்சு அந்த ஷேப் அளந்து அதை ட்ரா பண்ணி கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். சேம் இது பேஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் பேப்பர் ரிவர்ஸில் வச்சு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் இதே ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹார்ட்டின் ஷேப் வந்து சாம்பிள் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குயிக்காக இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சென்டரில் நம்ம வந்து சன்ஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் ஒட்ட போகிறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலர் சார்ட் பேப்பரில் தான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். சரிங்களா, நம்ம இது வந்து சென்டரைஸாக வர மாதிரி தான் இந்த சன்ஃப்ளவரை ஒட்ட போகிறோம். பட் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணுற பிளேஸ் வந்து ஏதாவது ஒரு சார்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு மாடல். இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மோர் தென் 4 hours கிட்ட ஆச்சு. நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப் ஒன்ஸ் நம்ம சாம்பிள் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா குயிக்காக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிடலாம். பார்க்கறதுக்கே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கவரில் வச்சு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கவரையுமே வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ் பேப்பரில் தான் நான் அந்த கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன்றது இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில பேர் வந்து இதை வந்து இப்போல்லாம் நம்ம யாருமே போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிலாம் சென்ட் பண்ணுறதில்ல. பட் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அப்படியே ஓப்பன் கார்டாக கொடுக்காம இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த கவர் பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணலான்றது ஒரு சின்ன ஒரு டெமோ வீடியோ தான் இது. ஸோ நம்ம கார்டோட சைஸ் வச்சு தான் நம்ம வந்து பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சென்டரில் அந்த கார்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் ஒரு
ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த சைடில் செகண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 0.5 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 2 பக்கமும் மடித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா உள்பக்கமாக வர இந்த பேப்பரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 0.5 சென்டிமீட்டர் எக்ஸஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, மேல் சைடில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக் பேப்பரை அப்படி ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து கவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக நமக்கு வந்து இந்த கார்டு போட்டு வைக்கிற ஒரு கவர் ரெடி ஆகிடும். ஸோ நேர டாப் போர்ஷனில் இந்த எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை வந்து ஒரு கட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த இது வந்து அப்படியே ரெக்டாங்கிளாக இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கர்வாக கட் பண்ணிட்டோன்னா இட் லுக் வைஸ் பெட்டராக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க, அப்படியே ஒரு யூ ஷேப்பில் வர மாதிரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே 32 கார்ட்ஸ் வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் பேப்பரில் நீங்கள் க்ரீட்டிங் கார்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் லைஃப் வரும். கொடுக்குறவங்க பார்க்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்த்தாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கவரில் ஃபுல்லாக ரெடி பண்ண கார்ட்ஸ்லாம் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறவங்க, தேங்க்யூ கார்டு பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் கார்டு பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல கான்செப்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நான் உள்ள வேர்டிங்ஸ் எழுத போகிறேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து இந்த கில்டரிங் பென் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.